உங்க அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் எனக்கு நடந்திருக்குமா? அதான் அதான் அதத்தான் சொல்ல வந்தேன். என்னடா சொல்ற? அட ஆமாமா, இந்த பழக்கம் எல்லாம் என் அப்பா கிட்ட இருந்து வந்தது தானே. அப்பா கிட்ட இருந்தா? என்னடா வளர்ற? எனக்கு சின்ன வயசா இருக்கிறப்போ உனக்கு ஒரு தடவை பிறந்த நாள் வந்துச்சு. அது வருஷம் வருஷம் தான் வரும். அது என்ன சின்ன வயசுல? அப்ப கூட நான் 3வது படிச்சிட்டு இருந்தேன். அந்த பிறந்த நாளுக்காக அப்பா உன்னை செம ஹிட்டான கமலஹாசன் நடிச்ச படத்துக்கு மேட்னி ஷோக்கு கூட்டிட்டு போனாரு. அது உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஆமாண்டா, போனோம். அதுக்கு முன்னாடி அப்பா எங்க கிட்ட பூ, கலர் பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து நாங்க படம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள வீடு முழுக்க டெக்கரேட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போனாரு. நாங்களும் பச்சை தண்ணி பழுல படாம அப்பா சொல் பேச்சு கேட்கணுங்கிறதுக்காக 3 மணி நேரமா மாங்குன்னு போராடி வீடு முழுக்க அலங்காரம் பண்ணி வச்சிருந்தோம். நீங்க 2 பேரும் படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நானு, அக்கா, பூரணி எல்லாம் மறைஞ்சிருந்து லைட்ட போட வீட்டுல நாங்க செஞ்ச அலங்காரத்தை விட அழகா இருந்த உனக்கு அப்பா முட்டி போட்டு ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்ல, அத கேட்டு நீ வெக்கப்பட, நாங்க எல்லாம் அத பார்த்து சிரிக்க, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காமா? சொல்லுமா. ஆமாண்டா கதிரு. அதை எப்படிடா என்னால மறக்க முடியும்? உங்க அப்பா என் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் என்னெல்லாம் பண்ணுவார் தெரியுமா? கரெக்ட். அடுத்த பிறந்த நாளுக்கும் அதே மாதிரி முட்டி போட்டு உனக்கு கூட இந்த இந்த மோதிரத்தை போட்டு விட்டாரு. அதானே இது? இப்படி உங்க 2 பேரோட ரொமான்ஸையும் பார்த்து வளர்ந்த பையமா நானு. அப்படி இருக்கிறப்ப நான் பாதியாச்சு செஞ்சு என் அப்பா பேரை காப்பாத்த வேண்டாமா? என் அப்பா போட்ட வழித்தடத்துல தாமா நான் இன்னைக்கு என் வண்டிய ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சாயிர வேண்டியதான். ஹலோ, மாமா, அப்படியா? வந்துருச்சா? இதோ வந்துடுறேன் மாமா. சரி மாமா, இதோ வந்துடுறேன். எப்பேற்பட்ட மனுஷன்! ஐயோ, அவர் மட்டும் எனக்கு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? 60 வயசுலயே அல்பாயுஸ்ல போயிட்டாரே. அல்பாயுசா? ஷோ. அத்தை, என்னடி? என்னத்த மூட்டு வேலைய பார்த்து அப்படியே கற்பனையில டைம் டிராவல் பண்ணி அந்த வருஷத்துக்கே போயிட்டு போல இருக்கே. ஆமாண்டி, அதெல்லாம் மறக்க முடியுமா? இப்ப நடந்த மாதிரி இருக்குடி. என் புருஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்னை எப்படி பாத்துக்குவாரு தெரியுமா? பிறந்த நாளு, கல்யாண நாளுன்னு வந்துட்டா போதும், புது துணி எடுத்துட்டு வந்து புதுசா கல்யாணமான ஜோடி கணக்கா சந்தோஷமா சினிமாவுக்கும் பீச்சுக்கும் அப்படியே புறப்பட்டு போயிருவோம். சும்மா சொல்லக்கூடாதுடி, என்ன ராணி மாதிரி தாங்கு தாங்குன்னு தாங்குனாரு. ஓஹோ, பின்ன என்ன? என் புருஷன் எனக்கு பண்ண சர்ப்ரைஸ் எல்லாம் பாக்குறப்போ கதிரு பண்ணதெல்லாம் கொஞ்சம் கம்மி தாண்டி. என் புருஷன் முன்னாடி எல்லாம் அவன் நிக்க கூட முடியாது. எனக்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்றதுக்கே 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவு ஆசை என் மேல. அதெல்லாம் ஒரு காலம். இப்படி ஒரு ஜோடியான்னு ஊரே எங்களை பார்த்து மூக்கு மேல விரல வைக்கும். பாத்துக்கையேன். ஆமாத்த, இது உனக்கு இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. உன்னை என்ன சொல்லி நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இப்ப ரிவெஞ்ச் மூட்ல இருக்கணும் அத்தை. அதை விட்டுட்டு ரொமான்ஸ் ஃபீலிங்ஸ்க்கு போயிட்டு இருக்க. அடி போடி,
என் புருஷன் நேர்ல இல்லாட்டியும் பரவாயில்ல, அவர் நினைப்புலயாவது கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னா உனக்கு அது பொறுக்காதே. இந்த ஆக்ஷன் சீன் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப கொஞ்ச நேரம் என்ன பழைய நினைப்புல பறக்க விட. என்னமோ பண்ணி தொலை. ஆனா அடுத்த சீனாச்சும் அடி பட்டாசா இருக்கணும். ஆ இருக்கும் இருக்கும், நீ போ. அந்த காலம் இருக்கே. மா மா என்ன தம்பி, ராத்திரியில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்காதாமா? தனத்தோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்கல. பாத்தீங்கல்ல, அதுவும் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இருக்கும்ல தம்பி. என்னதான் கோவம் சண்டையா இருந்தாலும் ஒரு நல்ல நாள் அது இதுன்னு வர்றப்போ அவங்க பக்கத்துல இருந்தா நம்மளோட சந்தோஷத்துல அவங்களும் பங்கெடுத்துப்பாங்களேன்னு மனசு தேடும். நேத்து நீங்க செஞ்ச எல்லாத்தையும் விட தனத்தோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. யாருமே அதை எதிர்பார்க்கல தம்பி. இப்படி கூட நடக்குமான்னு நம்பிக்கை கூட இல்ல தம்பி. தனமும் அப்படிதாம்மா சொன்னாங்க. தம்பி, இதை விட தனத்துக்கு வேற ஒரு பிறந்தநாள் பரிசு நீங்க குத்துருக்கவே முடியாது. அந்த பரிசை கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை பட்ட பாடு இருக்க எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். அது சரி, அதெல்லாம் முடிஞ்சு போனது. அத பத்தி ஏன் பேசிக்கிட்டு? நான் அடுத்த பரிசு கொடுக்க ரெடி ஆயிட்டேன். ம்? ஆ, இன்னும் முடியலையா? அது எப்படிமா முடியும்? இந்த நாள் முடியற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். மாப்பிள்ளை பெருசா லிஸ்ட் வச்சிருக்கான். ஆ, அப்படி என்ன செய்ய போறீங்க? அது சர்ப்ரைஸ். அதுக்கு முன்னாடி தனத்துக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த லிஸ்ட் எடுக்க தான் நாங்க வந்திருக்கோம். ஆ, ஆ, தனத்துக்கு சாப்பிட அவளுக்கு இதான் வேணும், இது பிடிக்காது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல தம்பி. என்ன நம்ம சமைக்கிறோமோ அத மறுபேச்சு பேசாம அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுவா. மா, நான் என்ன பிடிக்கும்னு கேட்டேன். என்ன பிடிக்கும்னா அவளுக்கு சொல்லுங்க, எல்லாமே சொல்லுங்க. தான் பிடிக்கும். சரிதான். அப்படின்னா பாவக்காய் அல்வா செஞ்சா பிடிக்குமா? பிடிக்குமா? ஐயா, பாவக்காய் அல்வாவா? சே, அது கசக்கும்ல. அப்புறம் எல்லாமே பிடிக்கும்னு சொன்னீங்க. அதுக்குன்னு பாவக்காயா சாப்பிடுவாங்க? நல்லா இருக்காதுல்லக்கா. மா, எல்லாமே சாப்பிட்டாலும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஐட்டம்னா எக்ஸ்ட்ராவா 2 வாய் சாப்பிடுவாங்கன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறேன். அப்படி கேட்டா எனக்கு தெரியலையே தம்பி. சுத்தம். இதுக்கு அவங்க கிட்ட வந்து கேக்குறோம். நல்லா யோசிங்கக்கா. மரகதம், உனக்கு ஏதாவது தோணுதா? ஏக்கா, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். என்ன மாப்பிள்ள? நான் கேக்குறது ஏதாச்சும் ஒரு டிஷ், ஒரு விசேஷத்துக்குலாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி. சிறப்பு பண்டம் அந்த மாதிரி. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா பால் பாயசம் செஞ்சு கொடுக்க சொல்லுவாப்பா. எழுது மாப்பிள, எழுது மாப்பிள, எழுது மாப்பிள. பால் பாயாசம். பால் பாயாசம். அப்புறம் நம்ம கேரளா மெஸ்ல போடுற அந்த காய்கறி அவியல் இருக்குதுல்ல, அத விரும்பி சாப்பிடுவான். அதுவும் சாப்பிடுவா. அவியல் மாப்பிள, நாகர்கோவில் அவியல், கேரளா அவியல். அவியல்.